ஹலோடா மீ எல்லாம் அடிடா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம வியோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓய் குல்ஃபி. ஓகேடா மீ, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா மீ. அப்போ தான்டா மீ நான் போகிற வீடியோலாம் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். ஓகேடா மீ, இந்த இதில் வந்து எந்த ஒரு இன்ட்ரோவில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்னென்னா ஆமி, ஜெசி அண்ட் உங்கள் பேர் வந்து ஒயன் தான். இப்போ நீங்கள் 3 பேரும் அப்படியே வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் ஆமி வந்துட்டு ஒயன் இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டி, இருடி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ரீச் ஆகிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் ஆமி வந்துட்டு ஒயன் இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டி நடக்குது, நடந்து நடந்து காலே வலிக்குதுட்டி. கொஞ்ச நேரம் தான் இந்த இடத்துக்கு நான் டெய்லி வருவேன்டி. ப்ளீஸ்டி ஒன் டைம் மட்டும்தான் நான் கூப்பிட்டு வரேன், தயவு செஞ்சு அமைதியாக வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க அங்கே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் ஓடுறீங்க. ஆமியும் ஜெஸ்ஸியும் வந்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வந்து ஓடி வராங்க. அப்புறம் நீங்கள் 3 பேரும் வந்து ஒரு குல்ஃபி இதுதான் வந்து நிற்கிறீங்க. அது அப்படியே ஸ்ட்ரீட் ஓரமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் 3 குல்ஃபி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதனால வந்துட்டு 3 குல்ஃபி எடுத்து உங்கள் 3 பேர்கிட்டே கொடுக்குறாரு. அப்புறம் நீங்கள் 3 பேரும் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வரீங்க. அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் தான் வந்து அங்கேருந்து நின்று உங்களை பார்த்துட்ருக்காங்க. பைக்கில் ஸ்டைலாக நின்றுக்கிட்டு அப்படியே குறுக்குறுன்னு உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த குரூப் யாருன்னா வந்துட்டு நம்ம தயாங்கோட குரூப் தான். தயாங், ஜங்குக், ஜிமின், சுகா இவங்க 4 பேரும் வந்துட்டு அங்கே இருக்காங்க. 4 பேரும் வந்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. 4 பேர்னு சொல்ல முடியாது, தயாங் கொண்டு உங்களை குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அந்த ஜாலியாக அந்த குல்ஃபி ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே நல்லா ஜாலியாக வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்புறம் தயாங் சொல்கிறாரு, இல்லை என்றைக்கு தானா இவகிட்ட போய் பேச போகிறோன்னோ தெரிலடா. டே மச்சாவி, நீ இப்படியே தான் முழம்பிட்டு இருப்ப போல, அவகிட்ட பேச மாட்ட போலையே. நானும் பார்த்துட்ருக்கேன், நீ சியோலேருந்து வந்து பூசானில் இங்கேருந்து பார்த்துட்ருக்க, அதுவும் இந்த பொண்ணை. ஆமாண்டா, ஒன் டைம் இங்கே ஒரு ட்ரிப் விஷயமாக வந்தேன். அப்போ தான்டா இவ்வளோ பார்த்தோன்னே மச்சான் ஃப்ளாட்டாக நான் நீ நடத்து இதே தான் 1 மந்த்தாக நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் அவகிட்ட போய் பேசின பாடு இல்லையே. பேசலான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று தடுக்குது. கொஞ்சம் அப்படியே வந்து பயமாக இருக்குடா. டே மச்சான் அந்த எங்க உனக்காடா பயம்? ஆமாண்டா. நீ நடத்து. சரி, இங்கே 2 புலம்பிகிட்டு இருக்க போறியா இல்லை வீட்டுக்கு கிளம்ப போறியா? கிளம்பணும்டா, நைட் டைம். ஸோ நான் மார்னிங் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஆமாம், நைட் டைம் ஆச்சு. இப்போ நீ எங்கே போய் ஸ்டே பண்ணுவ? அதுவா, நம்ம மச்சான் ஜிமின் வீட்டில் தான். டே ஜிமின்னு, உன் வீடு எங்கேயாடா இருக்கு? ஆமாண்டா, இங்கே ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேன். வேறு லெவல் தான்டா நீ. ஓ, டெய்லி வந்து ஜிமின் வீட்டில் தான் தங்குவியா? ஆமாம், ஜிமின் வீட்டில் அப்படியே தங்கிட்டு மார்னிங் அப்படியே கிளம்பிட்டு நைட் திரும்பியும் வந்துட்டு அவளை பார்த்துட்டு திரும்பி ஜிமின் வீட்டிலே தங்குவேன். அப்படியே அது ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கும். செம்மடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜங்குக்கு. அப்புறம் தான் வந்துட்டு சரிடா மச்சான் நீ கிளம்பு. டே நானும் ஜிமின் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடும். நீயும் வீட்டுக்கு சேஃபாக போ. இல்லை ஜிமின் வீட்டில் வந்து தங்கறதுனா கூட ஓகே தான்டா. டே ஜிமின், நான் உன் வீட்டில் வந்து தங்கட்டா? வாங்கடா. என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெடுத்து. டேய் நீ எதுக்கடா இப்படி சிலிப்பிக்கிற? ஒன்றும் இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உங்களை க்ராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் ஜெஸ்ஸி வந்துட்டு ஏன் பார்த்துட்டாண்டி உன்னை பார்க்குறான். ஆமாண்டி, 1 மந்த்தாக என்னை பார்த்துட்ருக்கான். நானும் அவனுக்கு தெரியாமல் அப்படியே உனக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடுவேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஆமி கேட்குறா. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க,
இதெல்லாம் 1 மந்த் தான் நடந்துட்டுருக்குடி. அவன் இங்கே வருவான் அப்படியே நின்று என்னையே பார்ப்பான். நான் அவனை அப்படியே பார்க்காத மாதிரி இருந்துட்டு பின்னாடி போயிட்டு அவனை லைட்டாக சைட் அடிச்சுட்டு வருவேன். ஐயோ ஏன் நீயாடி? ஆமாம், பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் பத்தியா. அதுவும் இல்லாமல் 1 மந்த்தாக அப்படியே கருவருன்னு பார்த்துட்ருக்கான். செம்ம அழகு தாண்டி அவன். ஏய் அவன் ஆள், நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆமியை பார்த்துட்டு. அப்புறம் ஆமி அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை அப்படியே ஓட்டிகிட்டே வராங்க. அப்புறம் வந்துட்டு ஆமி வந்து உங்கள்கிட்ட கேட்குறா, ஆமாம் ஏன் திடீர்னு அவன் ஒன்றும் பார்க்காம ஜெஸ்ஸியை பார்த்துட்டு இருந்தானா? வாயை கழுவுடி. அவன் என்ன தான் பார்த்துட்டு இருந்தான். நான் க்ராஸ் பண்ணும்போது கூட என்ன தான் பார்த்தான், நீ பார்க்கலையா? சரி சரி வா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கூட தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கா. இது அவளுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை. ஸோ வந்து உங்கள் வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கா. ஜெஸ்ஸி தான். ஆமி வந்து அவள் வந்து காரில் வந்து கிளம்பி அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் 2 பேருமே ஒரே ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே தூங்கிடுறீங்க. அப்புறம் மார்னிங் வந்துட்டு ஒயன் எழுந்துருடி, எழுந்துரு ஜெஸ்ஸி எழுந்துரு அப்படின்னு வந்து உங்கள் அம்மா கத்திட்டுருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அம்மா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் தூங்கிக்கிறேன். காலங்காத்தாலும் நீ அதை தாண்டி சொல்லிகிட்டு இருக்க. ஒழுங்கு மாதிரியே இருந்ததுதான் விளக்கமா தொடப்பக்கட்ட பீய போது பாரு உனக்கு. வச்சோ அம்மா ஏமா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எழுந்து உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். காலையே என்னை திட்ட வைக்காத ஏன் நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக எழுதுறீங்க. ஜெஸ்ஸி வந்து அப்படியே வேகமாக வந்து எழுந்துக்கிறான். ஸோ நீங்கள் 2 பேரும் எழுந்து அப்படியே உங்கள் அம்மா ஒரே டைம் வந்து திரும்பி பார்க்குறீங்க. அப்புறம் உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே காலேஜ், ஒழுங்கு மரியாதை 2 பேரும் சீக்கிரமாக கிளம்பி போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் பூசானில் எந்த காலேஜ்? பூசான்லையா? பூசானில் இல்லை, சியோலில். என்ன சியோல்லையா? ஆமாம், உங்கள் அப்பா அங்கேயே வந்து உங்களுக்கு வீட்டெல்லாம் வந்து ரெண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி படிக்க போகிறீங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், நீ சியோவில் தான் வந்து தங்கி படிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மா. நீங்கள் 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. அப்புறம் ஜெஸ்ஸி கேட்குறாம்மா, நாங்கள் 2 பேருமே சியோவில் தான் தங்கி படித்தாகணுமா? ஆமாம், அங்கே தான் வந்து காலேஜ் அட்மிஷன் கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய ஸ்கூல். ஸோ நீங்கள் போய் அங்கே தான் படிக்க போகிறீங்க. உங்களோட இதுக்கு வந்து அங்கே தான் கொடுத்துருக்காங்க. இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்க போகிறீங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்களா அப்படின்னு வந்து உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் 2 பேரும் போய்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வரீங்க. ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு புக்ஸ்லாம் வந்து கரெக்டாக திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. உங்களோட திங்ஸ்லாம் வந்து உங்கள் அப்பா வந்துட்டு நேற்றே வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பார் போல். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாத்துக்கிட்டே வந்து பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும். அப்புறம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே வந்து சியோலுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ரொம்பவே சீக்கிரமாக வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா விடிகாலாம் எழுப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல்லனாகவே ரீச் ஆகிடுறீங்க. அப்புறம் அவங்க காலேஜ்க்கு வந்துடுறீங்க. காலேஜ்க்கு வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்பாடா ஜெஸ்ஸி நல்ல வேலை இங்கே யாருமே இல்லை. அப்படி இருந்திருந்தாங்கன்னா நம்மளை ரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ வா நம்ம காலேஜ்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெஸ்ஸி வந்து அப்படியே காலேஜ்குள்ளே போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் கேட் வந்து சாத்திருக்கு. என்ட்ரன்ஸ் கேட் வந்து லாக் ஆகிருக்கு. நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து வெளியிலே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக நிறைய பேர்லாம் வராங்க. நிறையா பேர்லாம் வந்துட்டு சீனியர்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் 2 பேத்துக்கு பார்த்தா இது பயம் வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, பின்னாடி பண்ணுறது ரேக் பண்ணிகிட்ருக்காங்க, பேக்கேட் வழியாக போயிடுமா? கண்டுபிடிச்சிருவாங்கடி. நம்ம இந்த சிட்டிக்கே புதுசு, நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதுவும் கரெக்ட் தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது ஜெஸ்ஸி? எனக்கும் தெரிலடி அப்படின்னு வந்து சொல்கிறா. நீங்கள் 2 பேரும் அப்படியே பேன்னு மூஞ்ச பார்த்துட்டு முடிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த காலேஜ்குள்ளே போகிறீங்க. காலேஜ்குள்ளே போனோடனே ஒரு சீனியர் குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு கூப்பிட்றாங்க. போனே ஒன்றாதாம்மா
அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜெஸி வந்து அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்புறம் திரும்பி பார்த்துட்டு சீனியர் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அந்த அந்த குரூப்பில் உள்ள ஒரு பையன், ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போகிறீங்க, கொஞ்சம் சீனியர் கூட மரியாதை இல்லாமல் சாரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே அவங்களுக்கு பவ் பண்ணி விஷ் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த பையனும் சரி சரி ரேகிங் நடக்குதுன்னு தெரியுது தானே? தெரியுது சீனியர். சரி, உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் என்ன கொடுக்கலான்னு இருக்கேன்னா மச்சானாலும் கொடுக்கலாம். நீ ஏதாவது யோசிச்சு சொல்ல அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் மூஞ்ச பார்த்து நின்றுட்டுருக்கீங்க, எப்படியாவது எங்ககிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறத டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போகலான்னு தான் இருக்கீங்க. அப்புறம் அந்த பையன் வந்துட்டு சரி பாப்பா நீ ஒரு பாட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சீனியர் பாட்டெல்லாம் வராது. சரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு போ. அதுவும் வராது சீனியர். அச்சோ இப்போ என்னத்தாமா உன்ட்ட சொல்கிறது அப்படின்னு வந்து அவங்க அப்படியே மண்டையை பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எல்லோரும் பார்த்து அப்படியே வந்து கொஞ்சம் எழுந்து நிற்கிறாங்க. எல்லா சீனியர்ஸுமே வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. ரேக் பண்ணுறது அப்படியே நிறுத்திட்டு என்ட்ரன்ஸ் டோர் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் என்னடா திடீர்னு இப்படி பார்த்துட்ருக்காங்களே சொல்லிட்டு நீங்களும் ஜெஸி வந்து அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே வந்து டேங் தான் வராரு. அவர் பைக்கில் செம்ம ஒரு மாசாக கெத்தாக வராரு. அவரோட பைக்கில் நீங்கள் அப்படியே வாயவே பொழந்துடுறீங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க உங்கள் அம்மாட்ட காலைல நோண்டி கேள்வி கேட்டது எதனாலனா இது டேங் வந்து நீங்கள் பூசானா தான் இருப்பீங்க, பூசானா தான் இருப்பார் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் டேங் வந்து சியோலில் இருக்காருன்னு இப்போ தான் உங்களுக்கே தெரியுது. நீங்கள் அப்படியே வந்து அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் டேங் அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு. அவர் உங்களை பார்க்கவே இல்லை, நீங்கள் அங்கே இருக்கீங்க கூட அவருக்கு தெரியல. நீங்கள் அப்படியே ஒரு மூஞ்சி வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை க்ராஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாரு. அப்புறம் திரும்பி எல்லா சீனியர்ஸ் வந்து ரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் உங்களே ஏதோ ஒன்று செய்ய சொல்லிட்டு நீங்களும் அதை செஞ்சுட்டு டக்குன்னு வேகமாக ஓடி வரீங்க. அப்புறம் ஓடி வந்துட்டு அப்பாடா இப்போ தான்டா நிம்மதியாக இருக்கு. அச்சோ ஏன் கொஞ்ச நேரம் சீக்கிரமாக வந்ததுக்கு கொஞ்ச நேரமாடி சீக்கிரமாக வந்தோம், பேசாமல் பேக்யார்ட் எல்லாமே உள்ளே வந்திருக்கலாம்டி அப்படின்னு வந்து ஜெஸி சொல்கிறா. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் கரெக்ட் தான், நம்ம ஏதோ கொஞ்சம் நல்ல பிள்ளையாட்டம் பண்ணிட்டோம் போல். ஒய்யா நீ வாயை மூட்டு இருந்துருடி அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்க வரா. நீங்கள் வந்து அவகிட்டேருந்து ஓடுறீங்க. ஓடும் போது அப்படியே வந்து ஒரு பர்சன் மேலே அப்படியே வந்து இடிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே கீழே விழுற மாதிரி போயிடுறீங்க. அந்த பர்சன் வந்து உங்களை அப்படியே வந்து ஹிப்பை சுற்றி பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பயத்தில் வந்து கண்ணு முடிக்கிட்டீங்க. அப்புறம் நீங்கள் விழலன்னு தெரிஞ்சால் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா தேங் தான் அது. ஸோ தேங் வந்து உங்களை பார்த்து செம்ம ஷாக்கில் இருக்காரு. தேங் அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காரு, இவங்கடா இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க அது ஹிப்லேருந்து கையெடுங்க, நான் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் தேவங்க வந்து அப்படியே உங்களை விட்டுட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறீங்க. அப்புறம் தேவங்க வந்துட்டு சிரிப்பாலே கொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் ஜங்குக், ஜிமின், சுகா அவங்க 3 பேருமே வந்து வீக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் வியூ வந்து அவங்க உட்காந்து ரேக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா வி வந்து ரேக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது வி வந்து 3rd இயர் படிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜெஸி வந்து உங்கள் கிளாஸை தேடி கண்டுபிடிச்சிட்டு போயிடுறீங்க. கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து போய் அங்கே உட்காடுறீங்க, நீங்களும் ஜெஸியும். அப்புறம் வந்து நீங்கள் ஜெஸிக்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஜெஸி இங்கே என்னடி பண்ணுறான் அவன்? என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நானா அவன்கிட்ட டெய்லி என்ன பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சரி கோவப்படாத
அவன் பூசான்லலாம் இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் எப்படிடி அவன் சியோலுக்கு வந்தான்? எனக்கு தெரியாதுடி அம்மா சாமி, ஆளை விடு. உனக்கு வேணா நீ போய் அவன்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு வந்து ஜெசி சொல்கிறா. அப்புறம் நீங்கள் அப்படியே வந்து கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பீரியட் உங்களுக்கு போயிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா ஜாலியாகவே போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டீச்சரை வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து உங்களுக்குலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து உங்களோட கிளாஸ் டீச்சர். அவங்க வந்து அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ லன்ச் டைம், எல்லோரும் வந்துட்டு லன்ச் சாப்பிட போயிடுறாங்க. நீங்களும் ஜெஸி வந்து அப்படியே திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்களும் லன்ச் சாப்பிட வந்து போகிறீங்க. நீங்களும் ஜெஸியும் தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. எதனா பக்கிட்டு போகிறது அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கீங்க வேவை. உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. நீங்கள் அப்படியே வேவை தேடிட்டுருக்கீங்க. ஜெஸி, எங்கடி இருக்குது இந்த கேன்டீனு? பேசாமல் கிளாஸ்க்கே போயிடுவோமா? உனக்கு வேறு பசிக்குதுடி பாரு, எனக்கே கேட்குது. ஆமாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. இச்சோ, இந்த காலேஜ் எவன் வந்து பெருசாக கட்டினது? கட்டப்பாக இருக்குது. சரி கூப்பிடாத, இன்னும் இங்கே எங்கேயாவது தான் இருக்கோம், நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு அவர் பார்த்தாலே ஒரே ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜெஸி கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வாடி போடும், ஏண்டி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெஸி வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி வேகமாக கூட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் வந்து அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க. வந்து உங்களை பார்த்துட்டு அப்படியே போகிறாரு. அப்புறம் நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டு எங்கடி கேன்டீனு, நம்ம அவன்கிட்ட கேட்கலாமா? என்னடி விளையாடுறியா? அவகிட்ட எப்படி நீ போய் கேட்குறது? இப்போ இருக்கிற ஒரு ஆப்ஷன் அது மட்டும்தான். வா நம்ம அவன்கிட்ட கேட்போம். அச்சோ வேண்டாமே, வேணும் வா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறா. அப்படி இழுத்துட்டு போகிறா. அப்புறம் ஜெஸி வந்துட்டு சீனியர் ஏன்னா அது சீனியர், இது கேன்டீன் எங்கே இருக்குது? கேன்டீன் அங்கிட்டு இருக்குது, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து தான் கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரில. ஒரு பேஸை கூட உங்களால் பார்க்க முடியல, உங்களுக்கு அவ்வளோ ஷைனஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கீழே குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்படின்னா தேவை உங்களை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டுக்கு வாயிலையா நான் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்புறம் ஜெய் சொல்கிறா, இல்லை சீனியர், அவர் கொஞ்சம் ஷைட்டே அதான். ஓ சரி, கேன்டீன் நானும் கேன்டீன் தான் போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே தேவை பின்னாடியே வந்து போயிட்டுருக்கீங்க. நீங்களும் வந்து அப்படியே கேன்டீன் ரீச் ஆகிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு ஃபுட்டையும் வாங்கி வச்சுட்டு நீங்களும் ஜெஸி வந்து ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கிற டேபிளுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. உங்களோட ஃபேஸும் வந்து அவரோட ஃபேஸ் வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கு. அப்புறம் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களை மட்டும்தான் பார்க்குறாரு. அவரோட ஃபோக்கஸ் வேறு எங்கேயும் போகல, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அவர் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஜிமின், ஜங்குக், ஷூகா அவங்களாம் வந்துட்டு தேவை பார்த்துட்டு மச்சான் நீ நடத்துடா, இப்போ அவள் காலேஜ்க்கே வந்துட்டா. செம்மதான். ஆமாண்டா, நானும் யோசித்தேன் இவன் பேர் அந்த காலேஜுக்கு வந்தானே, பார்த்தா நான் படிக்கிற காலேஜுக்கே ஃபர்ஸ்ட் இயராக வந்திருக்கா. கொஞ்சம் ஹாப்பியாக தான்டா இருக்கேன். இதுக்கப்புறம் பூசான் போடுற வேலைலாம் நினைக்கிறேன். எப்படிடா சொல்கிற? அவள் இங்கே தான் ஸ்டே பண்ணி படிக்க போகிறான்னு நினைக்கிறேன். மச்சான் எப்படிடா சொல்கிற? எப்படின்னா இங்கேருந்து டெய்லி பூசானுக்கும் சீருக்கும் அலைஞ்சிட்டா இருக்க முடியும்? அதான் ஒரு கெஸ்ட்டில் சொன்னேன் அப்படின்னு வந்து வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சரி நீ டெய்லி அவளை காலேஜ் பார்க்குற, நைட்டு போயிட்டு அவளை பார்ப்பியா என்ன? கண்டிப்பாடா. எப்படி? அதுவா, அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவள் வீடு எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவளுக்கு என்னமோ தெரியாத மாதிரி அப்படியே போயிட்டு அவள் குல்ஃபி கண்டிப்பாக நைட்டில் சாப்பிடுவாள். ஏன்னா அவளுக்கு ஒரு நாள் கூட குல்ஃபி சாப்பிடாம இருக்கவே முடியாது அவனால்.
எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான்டா அப்படின்னு வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் தேவன் வந்து அவள் ஷோல்டரில் கை போட்டுக்கிட்டு, ஆமாண்டா மச்சான், என்னோட பொண்டாட்டில அவ, ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருங்கல்ல. இது எப்படா, அதெல்லாம் 1 மந்த்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுடா அப்படின்னு வந்து தேங்க் சொல்கிறாரு. அப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு, என்னடா அவன் பொண்டாடி லெவலுக்குலாம் போயிட்டான் அப்படின்னு வந்து ஜிமின் சுகா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவங்களாம் வந்து குரூப்பாக நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே தேவங்க வந்து ஓரக்கடலாம் பார்க்குறீங்க. தேவங்க வந்து உங்களை ஓரக்கடலாம் பார்க்குறது, நீங்கள் பார்க்கும்போது அவர் பார்க்க மாட்டார், அவர் பார்க்கும்போது நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஜெஸி வந்து நல்லாவே நோட் பண்ணுறா. அப்புறம் ஜெஸி வந்து உங்ககிட்ட, என்னடி பண்ணுற, அது இன்னும் இல்லடி, அப்படின்னு எனக்கு பார்க்கணுன்னு தோணுது, அதனால் நான் பார்க்குறேன். அட எருமைய, அதுக்குன்னு இப்படி பப்ளிக்காக பார்ப்பேன்? ஏன்டி என்னாச்சு, நான் பார்க்குதுன்னா எல்லாருக்குமா தெரிஞ்சிச்சு? நான் நல்லாவே நோட் பண்ணேன்டி. நீ அவனை பார்க்கும்போது அவனை பார்க்க மாட்டான், அவன் உன்னை பார்க்கும்போது நீ அவனை பார்க்க மாட்டேன். இதை நான் நல்லாவே நோட் பண்ணேன். அப்போ நான் பார்க்காதப்பா அவன் என்னை பார்க்குறானா அப்படியே வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோடு கேட்குறீங்க. அப்புறம் ஜெஸி உங்கள் தலையை தட்டிட்டு, ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். உங்கள் தலையை தட்டினோடனே தேவனுக்கு வந்து கோவம் வருது. தேவங்க வந்து ஜெஸி ஒரு முறைச்ச ஒரு லுக்கு விடுறாரு. ஜெஸி வந்து தேவங்க பார்க்குறா திடீர்னு. ஸோ அப்படியே பயந்துடுறான். அவள் அப்படியே தலையை பிடிச்சி போட்டு உட்காந்துடுறான். அப்புறம் நீங்கள் ஜெஸியை பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, ஜெஸி, லூஸ் என்னடி ஆச்சு, தேவங்க நான் பார்த்து முறைக்கிறான்டி அப்படின்னு வந்து சொல்கிறா ஜெஸி. அப்புறம் நீங்களும் வந்து அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க வந்து இப்போ நார்மல் லுக்கில் இருக்கார். ஸோ நீங்கள் அவரை பார்த்துட்டு திரும்பி வந்து ஜெஸியே பார்க்குறீங்க. எங்கடி முறைக்கிறான், அவன் இப்போ என்னை முறைச்சான்டி. சரி, எதுக்கு முறைச்சான் தெரியலையே, நான் அவனோட தலையில் அடித்து திரும்பி பார்க்கும்போது தான் அவன் என்னை முறைச்சான். ஒருவேளை நான் உன்னை தலையில் அடித்ததுக்காக முறைச்சிருப்பானோ அப்படின்னு வந்து இது ஜெஸி சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு, சாருக்கு என் மேலே லவ் வந்துருச்சோ அப்படின்னு வந்து நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறம் ஜெஸி வந்துட்டு, என்னடி எதுவும் பேசாமல் இருக்க? இல்லை, ஒரு டவுட்டு, அவ்வளோதான். என்ன டவுட்டு? இது அவன் நான் லவ் பண்ணுறானான்னு இல்லை, லவ் பண்ணுறான்டி அப்படின்னு வந்து சொல்கிறான். திரும்பி வந்து உங்களை அடிக்க வர மாதிரி போகிறான். ஆனால் அதுக்கிட்டே வந்துட்டு அவள் கையை அவளே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துக்கிறா. ஏன்னா தேவங்க பார்த்தாரு, அவ்வளோதான், திரும்பி ஒரு டெத் கிளர் விடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் ஜெஸியும் வந்துட்டு நல்லா வந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜாலியாக பேசும்போது அப்படியே சிரிக்கிறீங்க. அப்புறம் தேவங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு ஷோல்டர் மேலேயே சாஞ்சிக்கிறாரு. அப்புறம் ஜிமின் அதை பார்த்துட்டு, மச்சான் என்னடாச்சு, என்னடாச்சு அவனுக்கு, கேள்றா, மயக்கம் மட்டும் இருந்துட்டானா? அதெல்லாம் ஒன்றுடா, காதல் மயக்கம், அதனால தான். இவனுக்கு பைத்தியம் முத்தி பார்க்கும்போதுனா சேக்கே அப்படின்னு வந்து ஜிமின் சொல்கிறாரு. அப்புறம் சுகா சொல்கிறாரு, பைத்தியம் முத்தி போகுதுன்னு இல்லை, முத்திடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் அதான் டக்குன்னு எழுந்துட்டு, உங்களுக்குலாம் என்னடா தெரியும் என் குல்ஃபியை பற்றி? ஏன்னா குல்ஃபியா? அதுதான் அவளோட நிக் நேம், நான் வச்சேன். சரி, அவளோட ரியல் நேம் தெரியுமா? தெரியுமே. என்ன? ஒயன். எப்படி மச்சான் கண்டுபிடிச்ச? 1 மந்த்தாக அவளை பார்த்துட்டு இருந்தேன், அவளோட பேர் கூட எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் ஜேகே, ஜிமின், சுகாலாம் வந்துட்டு வியை பார்த்துட்டு, மச்சான் நீ ரொம்ப தேறிட்டடா அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு தேங்க வந்து அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்களே பார்த்துட்டு லூஸு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. ஜேகே அப்படியே தேங்க வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறாரு. நீங்கள் போகிற வரைக்கும் அவர் அங்கேருந்து எழுந்துக்கவே இல்லை. அப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் சேர்ந்து அப்படியே எழுந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து அப்படியே போயிட்டுருக்கீங்க. தேங்க அப்படியே வந்து உங்கள் பக்கத்தே நடந்து வந்துட்டுருக்காரு. தேங்க, ஜேகே, ஜிமின், சுகாலாம் வந்துட்டு அப்படியே வந்து தேவங்க கூட நடந்து வந்துட்டுருக்காங்க. தேவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது, ரொம்பவே நர்வஸாக இருக்குது உங்களுக்கு. தேவங்க கிட்ட க்ளோஸாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஷோல்டரும் தேவங்களோட ஷோல்டரும் அப்படியே உரசுது. ஸோ
அப்படியே உரசிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே தேங்காய் பார்க்காத மாதிரி தான் போயிட்டுருக்கீங்க. ஆனால் வந்து உங்கள் கண் வந்து தேங்கிட்ட மட்டும்தான் போகுது. அப்படியே நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ்க்கு வந்து போயிடுறீங்க. கிளாஸ் போய்ட்டு இப்போ தான் நீங்கள் வந்து பெரும் மூச்சு இழுத்து விடுறீங்க. அப்பாடா. என்னடி ஆச்சு? எதுக்கு இப்போ பெரும் மூச்செலாம் இழுத்து விடுற? ஐயோ, அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக நடந்து போகும்போது என் ஹார்ட் பீட்லாம் எவ்வளோ ரேஸ் தெரியுமா ஆச்சு ஜெஸி. ஓ, மேடமுக்கும் காதல் வந்துடலோ? அப்படி தான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறியா அப்படின்னு வந்து கொஞ்சம் சத்தமாக சொல்லிடுறேன். அப்புறம் அந்த கிளாஸ் வந்து உங்கள் 2 பேரும் தான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் நீங்கள் அப்படியே சமாளிச்சுட்டு ஜெஸிக்கிட்ட வந்துட்டு, ஜெஸி ஒழுங்கா மெதுவாக பேசிட்டி, ராசி திரும்பி பார்க்குது அப்படின்னு வந்து நீங்கள் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே வந்து டேஸ்லாம் பாஸ் ஆகுது. நீங்களும் தேவை இப்படி தான் அடிக்கடி பார்த்துப்பீங்க, ஆனால் பேசிக்க மாட்டீங்க. நீங்கள் பார்க்குறதும் அவர் பார்க்குறதும் நீங்கள் பார்க்காதப்ப அவர் பார்ப்பாரு, நீங்கள் பார்க்குறப்ப அவர் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி தான் வந்து இந்த டேஸ்லாம் வந்து போயிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு தேங்க வந்து பேஸ்கெட் பால் வந்து விளாண்டுட்டுருக்காரு கிரவுண்டில். ஸோ நீங்களும் ஜெஸி வந்துட்டு அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அந்த சைட்டை வந்து க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. தேங்க வந்து உங்களை பார்த்துடுறாரு. நீங்கள் கொஞ்ச நாள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க வந்து பாஸ்கெட் பால் விளாடும் போது அவர் வந்து சைட் அடிச்சுட்டு இருப்பீங்க. தேங்க உங்களை பார்த்துட்டு, ஹோய் குல்ஃபி அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் ஒன்று அச்சோ என்னதான் கூப்பிட்றானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸி பின்னாடி அப்படியே பதுங்குறீங்க. அப்புறம் தேங்க வந்து, குல்ஃபி இங்கே வாடி அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, நம்மளை தான் கூப்பிட்றாரா வேறு யாராவது கூப்பிட்றாரு சொல்லிட்டு பின்னாடிலாம் திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் பின்னாடி வந்து யாருமே இல்லை. அப்புறம் தேங்க வந்துட்டு, ஜெஸி அவளை கூப்பிடேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் ஜெஸி வந்துட்டு, அவன் கூப்பிட்றான்டி போடி, ஏதாவது விட்டு அடிச்சிட போகிறான் போ. என்னால் முடியாது, நான்லாம் போக மாட்டேன். உன்னை தாண்டி கூப்பிட்றான், போறியா இல்லையா? வரான்டி. ஜெஸி வா ஜெஸி போயிடலாம். நீ தானே சைட் அடிச்ச, மூடிட்டு ஒழுங்கா மண்ணுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுக்கிறாங்க. நீங்கள் வரவே மாட்டீங்க. அப்புறம் அவரே வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே ஜெஸி பின்னாடியே வந்து ஒளிஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவர் பின்னாடி ஈஸியாக வந்து ஒளிஞ்சிடுறீங்க. அப்புறம் வந்து ஜெஸிக்கிட்ட சொல்கிறாரு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பின்னாடி அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் டக்குன்னு வந்து உங்கள் கை பிடிச்சி இழுத்துடுறாரு. அப்புறம் ஜெஸி வந்து அப்படியே பார்க்குறா. உனக்கு கிளம்ப தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெஸி வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ நீங்கள் ஒண்டி தான் தேவங்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்னடி என்ன ஒன்று பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை சீனியர், ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போதுக்கு என்னை சைட் அடிச்சுட்டு போயிட்டுருக்க? அது நீங்கள் பாஸ்கெட் பால் நல்லா விளையாடுறீங்க, எனக்கும் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. உனக்கு பாஸ்கெட் பால் கற்றுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் சீனியர், எனக்கு பாஸ்கெட் பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஓ சரி, வேணா கற்றுறேன். அது வந்து சீனியர், சரி வாடி நான் கற்றுறேன் அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு உங்களை. நீங்களும் ஓகே சீனியர் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் வந்து தேவங்கூட போய்ட்டு பாஸ்கெட் பால் வந்து அவர் எப்படி வந்து சொல்லித்தராரு, எப்படி விளையாடுறதுன்னு சொல்லித்தராரு. உங்கள் ஹிப்பெல்லாம் வந்து டச் பண்ணுறாரு. உங்ககிட்ட பின்னாடி பேக் அப் பண்ண மாதிரிலாம் பாலை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு ஒரு போஸில். ஸோ உங்களுக்குலாம் ஹார்ட் அப்படியே ரேஸ் ஆகிட்டுருக்கு. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ ரேஸ் ஆகுது ஹார்ட் பீட்டு. ஸோ தான் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு பாஸ்கெட் பால் வந்து எப்படிலாம் விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிட்ட வந்து க்ளோஸாக தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த பால் எப்படி அந்த கோலில் கரெக்டாக போடுறது அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எப்படி கரெக்டாக பொசிஷனில் நிற்கணும்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பை பிடிச்சி திருப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அவரை பார்க்குறீங்க. அப்புறம் சொல்கிறாரு, ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஓகே சீனியர் நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அப்புறம் வந்துட்டு, ஓய் குல்ஃபி நில்றி
அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களும் வந்து நின்றுறீங்க, நின்று திரும்பி பார்க்குறீங்க. அப்புறம் தேங்க சொல்கிறாரு, எப்படி எனக்கு ஓகே சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சீனியர் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. அப்புறம் தேங்க சொல்கிறாரு, எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சீனியர், ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே ஒரு பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில. அப்புறம் தேங்க சொல்கிறாரு, நீ என்னை 1 மந்த்தாக பார்க்குறேன்னு எனக்கு தெரியும்டி. 1 மந்த்தாவா? நான் எப்போ பார்த்தவங்களே? ஏய் பொய் சொல்லாத. நான் உன்னை புதுசாக வந்து பார்க்குறப்ப நீ என்னை பார்க்க மாட்டேன். நான் என்னமோன்னு அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குற சொல்லிட்டு நீ என்னை பார்க்கவே மாட்டேன். அப்படியே பின்னாடி போய்ட்டு எனக்கு தெரியாமல் பார்க்குறேன்னு நினச்சிட்டு என்னை பார்ப்ப தானே? சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, ரொம்ப சின்சியராக. சொல்லு. அது சீனியர், நான் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடிடுறீங்க. அப்புறம் தேங்கிட்டு, ஏய் நில்றி குல்ஃபி அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் நீங்கள் அப்படியே ஓடிட்டே திரும்புறீங்க. ஐ லவ் யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. தேங்காய் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. இதோட இந்த ஒன் ஷாட் அவ்வளோதான்டா. ஓகே டாமி, சி யூ டாமி, பாய் பாய், பர்பிள் யூ டாமி, பாய்.